எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வள்ளி சமையல் சேனலில் ஸ்மூத்தான பிரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு சைடில் இருக்கிற ப்ரௌன் கலரை நீக்கிட்டு பிரெட்டை பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ க்ரன்ச்சியான ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு ரெடி பண்ணுறதுக்கு 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 500 மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரையட்டும். இப்போது நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது முந்திரியை ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 10 கிராம் முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. பாகு நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு பாகில் நல்லா வேகணும். ப்ரெட்டு பாகில் வேகும்போது நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஆயிரும். இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சின்ன சின்ன துண்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி கிளறி விடுங்க. ப்ரெட்டு பாகில் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 2 ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கலை. இதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். நெய் சேர்த்த பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நெய் அல்வாவோட நல்லா அட்டாச் ஆகி வரணும். அதுக்கு தாண்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நெய் அல்வா கூட நல்லா சேர்ந்துடுச்சு. இந்த மாதிரி வளவளன்னு இருக்கணும். சட்டியில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். இப்போது நம்மளுக்கு சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 15 நிமிஷம்தான் ஆகும். இதுக்கு மாவு போட்டு ஊற வச்சுக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். நம்மளுக்கு டக்குன்னு நினச்ச உடனே செய்யலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த ஈஸியான பிரெட் அல்வா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வள்ளி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி என்னோடய எளிமையான ரெசிபி. இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.